மூவேந்தர் பெருமிதரை மூலியாக்க முடிந்த மன்னம் என் முறையீட்டை கேட்பதற்கு முன்பு நான் யார் என்பதை நீ முதலில் தெரிந்து கொள். அதெல்லாம் ஒண்ணும் வேணானே, நானே போய் உட்கார்ந்துக்கிடுவேன். இன்னைக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு திருவிழா வந்து ஹோஸ்ட் பண்ண போறேன். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? போறோம்டா எல்லாரும் எடுக்க விடுங்கடா. இன்னைக்கு நம்ம vlog ஜங்ஷனோட முதல் வீடியோ. நாம இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா திருப்பி போடும். அது கேட்காது, மைக் இருக்குல்ல. ஏப்ரல் ஃபுல். நான் பாத்தீங்க கண்டென்ட் மறுபடியும் போ. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு vlog ஜங்ஷன். இன்னைக்கு வந்து நம்ம vlog ஜங்ஷனோட முதல் வீடியோ வரப்போகுது. செருப்பகை அடிப்பேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்க நாற்றம்பள்ளி அப்படின்ற ஊர்ல வந்து நம்ம நட்சத்திர திருவிழா வந்து நடத்த போறோம். கை அந்த பக்கம் நட்சத்திர திருவிழா நடத்த போறோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா மதுரை முத்து மைனா இருடா ஒரு நிமிஷம்டா, அதுல மெயினா நாங்களும் வந்து இருக்கோம். ஏய் கேட்டா அப்படி சாவடிக்கிறீங்க. கேஎஃப்சி வந்துச்சா? No God please no 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 no. எனக்கு இப்போ வண்டிக்கு வந்துச்சு, நான் போயிட்டு வந்துறேன். ஓகே, அதுக்காக போயிட்டு இருக்கேன். வணக்கம் மக்களே. சைடுல சோனியாக்கா வர மூஞ்ச காட்டுறாங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு vlog ஜங்ஷன். தீபாக்கா வராங்க. இப்ப நம்ம பயங்கரமான ஒரு செலிபிரிட்டி பார்க்க போறோம். பண்ணதுக்கு அப்புறம் லாரில மோதி செத்தா என்ன, கார்ல மோதி செத்தா என்ன, லாரில மோதி செத்தா என்ன, எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி தீபாக்கா வந்திருக்காங்க. கேமரா திருப்பு கேமரா திருப்புக்கு லைவ் டெலிகாஸ்ட். தமிழ்நாட்டுல இருக்கிற ஜனங்க ஊரா பாட்டு இருப்பாங்களே, திருப்பக்கடி இருக்கிற சொட்ட தலைய செருப்பால் அடி பண்ண உடனே. Meanwhile, மூவேந்தர் பெருமிதரை மூலியாக்க முடிந்த மன்னம் என் முறையீட்டை கேட்பதற்கு முன்பு நான் யார் என்பதை நீ முதலில் தெரிந்து கொள். அதெல்லாம் ஒண்ணும் வேணானே, நானே போய் உட்கார்ந்துக்கிடுவேன். அடுத்து தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். நல்லா ஜும்பலகடி பம்பா ஆப்பிரிக்கா அங்கிள் அவரு ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இது ஒரு சூப்பரான ஒரு ஷோ. யாருக்குமே கண்டு தெரியாதா? எல்லாரும் கருப்பு கண்ணாடி போட்டிருக்காங்க. நாங்கெல்லாம் வந்து ஒரு ஃபேமிலியா போயிட்டு இருக்கோம். என் சொந்த ஊரு ஆப்பிரிக்கா. 1942ல பர்மா மேல குண்டு போட பிளைட்ல போனேன். இந்த ஒரு பெரிய ஒரு கான்செர்ட்ல நானும் ஒரு சின்ன பாட்டா இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பண்றது முல்ல மாதிரி தானோ, ஆனா மூஞ்ச மட்டும் கேலண்டர் வர முருகன் போட்டோ மாதிரி சிரிச்சா மாதிரியே வச்சிரு. எப்படி மை க்ளோஸ் ஃப்ரெண்ட் மை டியர் விக்கி அண்ட் மை டியர் தனுஷ், அப்புறம் எல்லாருக்கும் என்னுடைய ரொம்ப நன்றி. இந்த ஊனிடா தலைவர ஓவரா பயம் கொடுத்துறான். இவர்கிட்ட வந்து 2 கண்டென்ட் தான் பேசினது. ஆடியோ லான்ச்சுக்கு வந்து அருணால்டு மாதிரி அரை மணி நேரம் பேசிட்டு இருக்கிறா போல. அடுத்து ருக்காக்கா. ஹாய், நான் தான் உங்க சிங்கர் சோனியா பேசுறேன். அடா தேனடா எது குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. சத்தியமா என்னால பேச முடியல, இவனுக்கு கூட குடும்பம் நடத்த முடியல. ஒரே ஒரு ஃப்ரெண்ட வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இது. பாம்பே ஹீரோயின் கூட இவ்வளவு சீக்கிரம் வந்து ரெடி ஆக மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரெடியா இருக்க நம்ம மாயா. காலம் போன வயசுல இது என்ன பங்களா நாய் மாதிரி மொசு மொசுனே ஸ்டைலா? அவங்க வந்து என்ன அது கழுத்து வலிக்குதா? ஓகே, அவர் ஒரு சில வார்த்தைகள். இன்னைக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு திருவிழா வந்து ஹோஸ்ட் பண்ண போறேன். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? ஃபர்ஸ்ட் டைம் ஒரு திருவிழா வந்து ஹோஸ்ட் பண்ண போறேன். Wait a minute. திருவிழா வந்து ஹோஸ்ட் பண்ண போறேன். Hey, I've seen this one. This is a classic. ஏய் வித்தவுட், உனக்கு சரியா தமிழ் பேச வராது? எனக்கு வந்ததான் தமிழ் பேசுவேன். நான் வந்து நிறைய இங்கிலீஷ் தமிழ் எல்லாம் கலந்து மாதிரி தான் ஹோஸ்ட் பண்ணிருக்கேன். நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குறா? இது வந்து எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கும் போது விக்கி ப்ரோ ரோஹித் ப்ரோ தான் வந்து என்ன அப்படி கைட் பண்ணி கூட்டு போறாங்க. நீங்க போங்க, நாங்க பாத்துக்கறோம். धन्यवाद साहब. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ரோஹித் உங்க ஈஜெக்ஷன் டீம்ல இருந்து பேசுறேன். ரொம்ப ஜாலியா போயிட்டு இருக்கு. இவரா எங்க இன்னும் காணுமேன்னு பார்த்தேன், வந்துட்டாரா சாரு? ஆல்ரெடி ஃபன் ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நம்ம இன்னொருத்தர் பேச போறாங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீயே பேசி முடியலடா. அதுக்கு முன்னாடி மைக் ஆன் பண்ணுமா சொல்றா. நீ யாருப்பா? காட்டுல இருந்து புற்றுன்னு வந்து ஒருத்தனுக்கு கோட்டு சூட்டு போட்ட மாதிரி. சரி ஓகே, நான் தான் வந்து இந்த ஷோ வந்து ஒன் ஆஃப் தி மெயில் ஆங்கர் நானு. என்னென்ன சொல்றான் பாருங்க. சோ ஒரு தமோத்தோட ஆங்கர் தான் ஒரு பெரிய ஷோ நிறுத்த போறோம். யாரா நீ? சரி ஓகே, இவன் சில்ற பையங்க. இப்ப நம்ம அடுத்தது யாரை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
இன்ட்ரோடியூஸ் பண்ணிடலாமா? அது வந்து விக்கினாவே பயங்கரமான intro எழுதி வச்சிருக்காரு. இல்ல விக்கினா அந்த இன்ட்ரோ பயங்கரமா எழுதி வச்சிருக்காரு. அந்த இன்ட்ரோ அவரே போட்டுவாரு. கேக்குறவன் கேனா கேரம் போர்டை கண்டுபிடிச்சு கேஸ் எடுக்குமாறு